நண்பர்களே, தீபாவளி நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால சொந்தமா நாங்களே ஒரு பட்டாசு கடை போட்டிருக்கோம். நீங்க வந்து வாங்கிக்கங்க. இப்ப முதல்ல இந்த சோட்டு வந்து ஒரு 10,000 வாளாவை கொளுத்தி போட்டு பிள்ளையார் சொல்லி போட போறோம். எல்லாரும் தள்ளி நின்று அதை கவனிங்க. நல்ல வேலை மோட்டு, இந்த வாட்டி ஓபன் பண்றதுக்கு நீ என்ன கோப்படல. ஏன்னா நான் எப்ப வந்து உன் கதையை ஓபன் பண்ணி வச்சாலும் எனக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆப்பு வச்சிடுறேன். அதனால இந்த வாட்டி நான் தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு எனக்கு நிச்சயமா எதுவும் ஆகாது. அத கதவுலே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நல்லா தெரியும். நான் இங்க இருந்து கிளம்புறேன். பாய் 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 பாய். அம்மா, இது என்னதான் தாக்க வருது. அம்மா, காப்பாத்துங்க. இந்த வாட்டி நான் ஓபன் பண்ணலையே. காப்பாத்துங்க பாப்பி. நிறுத்துறா. ஜான் ஆக போறான். ஜான், தீபாவளி வந்துகிட்டு இருக்கு. உள்ள போய் நிறைய பட்டாசை கொண்டு வா. நான் ஆனந்தமா அதை வெடிச்சு சந்தோஷப்படணும். அந்த கடைக்கார கிட்ட சொல்லி ஜான் தான் கேட்டானு. அவன் என்ன துவச்சி எடுத்துட்டான் பாஸ். உங்க நம்பர் 1 அனுப்பி பாருங்களேன். பாஸ் பாஸ், அவன் ஃப்ரீயா டானுக்கு மட்டும் தான் பட்டாசு கொடுப்பேன்னு சொல்றான் பாஸ். எங்கள மாதிரி சாடுறவங்களுக்கு கொடுக்க மாட்டானா? எல்லாரும் டானுக்கு தான் பயப்படுறாங்க. இது என்னோட பர்சனாலிட்டிக்கு கிடைச்ச மரியாதை. இத பார்த்து தான் மக்கள் பயப்படுறாங்க. வாடா குட்ட வாடா. நீ என் கடைக்கு வந்தது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன வேணும் சொல்லு. 1000 வாளாவா இல்ல பிஜிலி விடியா? பிளேடு போடுறதுக்குலாம் என்கிட்ட நேரம் இல்ல. சீக்கிரம் எடு, சீக்கிரம் கொடு. மோட்டோ சார் வந்திருக்காரு. முதல்ல நீ குடுக்கறியா இல்ல நான் குடுக்கட்டுமா? டாஸ் போட்டு பார்க்கலாமா? தலை விழுந்தா நீ கொடு, பூ விழுந்தா நான் கொடுக்கறேன். 2 பேரும் ஒன்னா கொடுங்க, நிறைய கொடுங்க. பாரா, சென்டர்ல விழுந்தா 2 பேரும் நீ எல்லாம் ஒரு தண்டனைக்கு தானா? ஓடுற. ஜாக்கிரதை, அசஞ்சிங்க. அவ்வளவுதான். இங்க இருக்கிற எல்லா பட்டாசும் என்னது. எனக்கு எது பிடிக்குதோ அதையெல்லாம் நான் எடுத்துப்பேன். அது என்னோட சாய்ஸ். இதுவும் எனக்கு தான். பாத்தீங்களா ஜானோட மகிமைய? இதனால தான் ஜான் ஆக போறான். டான் தண்டனைக்கு டான், நீ பட்டாசு எடுத்துட்டு போற ஓகே. ஆனா அது வெடிக்க தானே, ஒரு தடவை செக் பண்ணி பாரு. கண்டிப்பா பாஸ், செக் பண்ணி தான் பார்க்கணும். இருங்க, நான் செக் பண்றேன். நான் உங்களை பழி வாங்க போறேன். நான் உங்களை சும்மா விட மாட்டேன். I will take revenge. எப்பெல்லாம் ஜானுக்கு கோவம் வருதோ அப்ப பூமி பழக்கும், வானத்துல இடி இடிக்கும், கடல் கொந்தளிக்கும், சுனாமி பொங்கும். பாருங்கடா. பாஸ் பாஸ், நீங்க எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க? இத மறந்துடாதீங்க. ஒருவேளை மோட்டுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அப்புறம் ஜான் த டான் தரமட்டம் ஆயிடுவாரு. நடுங்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் வானத்துல பறக்கவும் செய்வாரு. நீ ஏன் கூட இருக்கியா இல்ல மோட்டு புத்துல ஓட இருக்கியா? வாங்க என் கூட. இப்ப என் கையில இருக்கிறது மகாவிஷ்ணு கையில இருக்கிற சங்கு சக்கரம் மாதிரி. இந்த சங்கு சக்கரத்தை கொளுத்துனா என்னென்ன ஜாலங்கள் பண்ணும் தெரியுமா? இது வரைக்கும் நீங்க சின்ன சின்ன சங்கு சக்கரங்களை தான் பார்த்திருப்பீங்க. நாங்க சிவகாசியில இருந்து நேரடியாவே கொள்முதல் பண்ணியிருக்கோம். ஒரு சங்கு சக்கரத்தை கொளுத்தி காட்டுங்களேன். அப்பதானே தெரியும் இது எவ்வளவு நல்லா இருக்குன்னு. அவ்வளவுதானே? இப்ப பாருங்க. நல்லா கவனிங்க. அடக்கு போய்க்கால.
அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, உன் பிசினஸ் எப்படிப்பா போய்கிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குடா பூசணிக்கா மண்டையா. காஜா காஜா, இவ்வளோ பெரிய ராக்கெட் எதுக்காப்பா? விண்வெளிக்கு அனுப்ப போறியா என்ன? நாங்க புது புது ஐட்டத்தை எல்லாம் சிவகாசில இருந்து வர வச்சிருக்கோம். தொடர் சங்கு சக்கரம், தொடர் ராக்கெட், அது இல்லாம புது புது ஐட்டங்கள் ஏகப்பட்டது இருக்கு. வேணாம்ப்பா, இவ்ளோ பெரிய ராக்கெட்டை நாங்க வாங்க போறது இல்ல. இதால ரொம்ப ஆபத்து இல்ல. இங்க பாருங்கக்கா, எந்த ஒரு ஆபத்தும் வராதுங்கக்கா. இப்ப பாருங்க, நான் ஒரு டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு அசால்ட். நீங்களே பாருங்க, இது மேல போய் எவ்வளவு அழகா வெடிக்க போகுதுன்னு. சூப்பரா இருக்கும். இப்படி வச்சு இப்படி எடுத்து சூதானமா கொளுத்தணும். நாங்கள பக்கத்திலேயே நிப்போண்டா. பாத்தீங்களா, ஜான பகச்சுக்கிட்டா என்ன விளைவு ஏற்படும்னு. ஜான் எப்பவும் யாரையும் என்னைக்கும் மன்னிக்க மாட்டான். வட்டிய முதல்ல சேர்த்து கொடுப்பா. பாடிய தேடி எடுக்கல. கிடைச்சதா? பாஸ் பாஸ், எனக்கு என்னவோ நாம இங்க இருந்து திரும்பி போறது நல்லதுன்னு தோணுது. என்னாலும் சரி, நான் பழி வாங்காம விட மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருந்து பாரு, நான் உங்களை என்ன பண்றேன்னு. மோட்டு கடைக்கு கீழே சுரங்கப்பாதை வழியா போய் நான் நெருப்பு வைக்க போறேன். அப்புறம் அவன் கடை பூரா வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடம் சரியான இடம் தான். அந்த பொம்மை இங்கே வை. கொஞ்சம் வெளிச்சமாவது இருக்கட்டுமேடா. ஏதாவது தீப்பந்தத்தையாவது கொடுத்துங்க. பாஸ் பாஸ், இங்க தீப்பந்தம் எங்க இருக்கு? ஏதாவது காஞ்சு போன விறகு இல்ல இலைகள் ஏதாவது இருந்தா கூட நாம பத்த வைக்கலாம்ல. இரு இரு, என் கையில ஒரு கம்பு இருக்கு. இதுல துணி கூட சுத்தி இருக்கு. இப்ப வேலையை முடிச்சிடுறேன். என்னங்கடா சரிகமா பதினிசான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா இதை கொளுத்துங்க, தீப்பந்தமா புடிச்சுக்கலாம். சொல்றேன்ல, சீக்கிரம் வாங்கடா. இப்ப யாருக்கு நீ சாரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா சாரி கூட சொல்ல தெரியல. ஐ ஆம் வெரி சாரி. எனக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. எனக்கு கோவம் அதிகமாயிடுச்சு. மோட்டு பத்தலு. குட்டப்பையில உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? எனக்கு திடீர்னு ஒண்ணும் ஆகல. நான் ரொம்ப நாளாவே இதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப வாய மூடிக்கிட்டு அசையாம அப்படியே நில்லுங்க. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதாடா? அடியே ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா அருமையா பத்த வைக்கிறானே. பத்த வைக்கிறது யாரும் இல்ல. குட்டப்பையில நில்டா, எங்க கடையவே கடத்திட்டு போனாலும் பாக்குறியா? மரியாதை நில்லு.
முதல்ல உன்னால நிக்க முடியுமான்னு பாரு. பாஸ் பாஸ் நீங்க உண்மையிலேயே கலக்கிட்டீங்க. பிரமாதம். நான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்ப பூமி பொளக்கும், வானத்துல இடி இடிக்கும், கடல்ல புயல் உருவாகி அப்புறம் அது சுனாமியா மாறும். பாஸ் பாஸ் இப்ப நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு பாஸ். அங்க பாருங்க, மோட்டு பத்துல அவ்வளவு சீக்கிரம் அவங்க தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. நிறுத்துங்க நிறுத்துங்க, உங்களுக்கு தெரியாது எனக்கு என்னெல்லாம் ஆச்சுங்கிறது. சரி, ஓகே, உனக்கு தேவையான அளவு தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு விஷயம், தீபாவளி அன்னைக்கு உனக்கு பட்டாசு வாங்க காசு இல்லனா எங்க கிடைக்குமாடா? உனக்கு ஃப்ரீயா தர கூட்ட பயல. ஆனா உங்க வீட்டு பலகாரத்தை எங்களுக்கு கூடாது கொடுக்கணும், புரியுதா? தீபாவளி அன்னைக்கு எல்லாரோட வீடும் பிரகாசமா இருக்கணும், அதுதான் நல்லது. அது ஏன் நம்ம டாண்டனக்கா டான் வீடா இருக்க கூடாது? நீங்க 2 பேரும் எவ்வளோ நல்லவங்க, ஆனா நான் எவ்வளோ கெட்டவன். நான் இப்படிதான் இருப்பேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். எதுக்காக மோட்டு எங்க எல்லாரையுமே இந்த இடத்துக்கு வர சொன்ன? டேய் பத்துலு, இது ஒரு யோகா புத்தகம்டா. நாம தினமும் இந்த யோகாவை முறைப்படி பண்ணோம்னா நாம ஆரோக்கியமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்டா. இத நல்லா படிச்சு நான் தினமும் யோகா பண்ண போறேன், அப்பதான் சூப்பரா இருக்கலாம். ஒருவேளை நீ யோகா கத்துக்கணும் இருந்தா நல்ல மாஸ்டர் கிட்ட போய் கத்துக்க வேண்டியது தானே. மாஸ்டர் மூலமா கத்துக்கிட்டா எல்லாத்துலயுமே பர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டோம். இல்லனா டிவில பார்த்து தெரிஞ்சுக்க. அதே நேரத்துல இந்த புத்தகத்துல சுலபமான வழிகள்லாம் எழுதி இருக்குடா. முதல்ல இத நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு குருவா இருந்து சொல்லி தரேன். முதல்ல என்கிட்ட கத்துக்கிட்டு மோட்டோ இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சு யோகா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மோட்டோ. அப்படிலாம் எந்த கஷ்டமும் கிடையாதுடா. இத பாரு, முதல்ல இது பிரீத்திங் எக்ஸசைஸ். மூக்கோட ஒரு பக்கத்தை நம்ம விரல வச்சு மூடிக்கணும், அப்புறம் இன்னொரு பக்கமா மூச்சை நல்லா இழுத்து விடணும். இத பாரு, இப்படி. அடே வீங்கன வைத்தா, என்னடா பண்ற? விட்றா. அடே பண்ண வைத்தா. அடே மோட்டோ, இந்த மாதிரி மூச்சு பயிற்சி எல்லாம் முரட்டுத்தனமா பண்ண கூடாதுடா. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. சரி வாடா, வீட்டுக்கு போகலாம். முடியவே முடியாது. நான் எப்படியாவது யோகா கத்துக்கிட்டே ஆகணும். நீ வேணா வீட்டுக்கு போ. நீ ஒரு தடவை முடிவு பண்ணா உன் பேச்ச நீயே கேட்க மாட்டேங்கிற. நான் வரேன்டா. பயிற்சி எல்லாம் இதோட போதும். இப்ப காலை பலப்படுத்துற எக்ஸசைஸ் பண்ண போறேன். முதல்ல வலது காலை எடுத்து அத வலது தோள்பட்டையில வைக்கணும்னு எழுதி இருக்கு. இப்படி இப்படி வைக்கணும். அப்புறமா இடது காலை எடுத்து இடது தோள்பட்டையில இப்படி வைக்கணும். இப்போ திரும்பவும் வலது காலை முன்னாடி கொண்டு வரணும். என்னோட கால ஒரே பொசிஷன்ல மாட்டிக்கிச்சு. ஆமா, முடியல. இதை பைய எப்படி எடுக்க போறது? எப்படியாவது முதல்ல பத்துல மண்டையனை பார்த்தாக்கணும். அவன் தான் காலை எடுத்து விடுவான். பத்துலு, எங்கடா இருக்க? பத்துலு, என்ன மோட்டோ, என்ன ஆச்சு? பூசணிக்கா மண்டையா, இது கைய ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான எக்ஸசைஸ். பத்துலு, எங்கடா இருக்க? பத்துலு, கதவை துற. பத்துலு, வர வர பிச்சைக்காரங்க பேரை விட்டு கூப்பிட்டு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மண்டப்பையில கீழே படுறா, நான் இங்கதான் இருக்கேன். கேட்ட குரல். ஐயோ மோட்டோ, சும்மா சிரிக்காதடா மண்டையா. என் காலை எடுத்து பழையபடி மாத்தி வைடா. முதல்ல கொஞ்ச நேரம் என்ன நல்லா சிரிக்க விடுறா. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்டா. Thank
யூ. யோகா எல்லாம் சாதாரண விஷயம் இல்லடா, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. வா நம்ம தெருமுனை கடைக்கு போய் 4 சமோசா பிச்சி போட்டுக்கிட்டு வரலாம். டேய் பத்துலு, எதுக்காகடா என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய யோகா குரு ஆக போற பாரு. மோட்டு, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீ யோகா மாஸ்டர் ஆவறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல குரு கிட்ட போய் கத்துக்கிறது தான் நல்லதுடா. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு குருவா இருக்கிற தகுதி எந்த பயலுக்கும் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் வரேன்டா. எல்லாத்துக்கும் கோவப்படுறானே. நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸசைஸால கை, காலு, அப்புறம் எல்லாமே என் தொப்பையும் குறையும். அது மட்டும் இல்லாம கழுத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து எதுக்காக நான் சிரிக்கிறீங்க மண்டா பசங்களா? அது தப்பு. மறுபடியும் கால் மாட்டிக்கிச்சே. மறுபடியும் அந்த 10 ரூபாய் கிட்ட தான் போய் உதவி கேட்டாங்கன்னு வேற வழியே இல்ல. மோட்டு வந்து கொஞ்சம் சமோசா சாப்பிட்டு போப்பா. போடா. ஏய், யாரது? நிச்சயமா அது மோட்டுவா தான் இருக்கணும். மோட்டு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் தான் பண்ணுவான். மோட்டுவை தவிர இந்த வேலையை யாரும் பண்ண மாட்டாங்க. வண்டியில வந்துகிட்டு போய் இப்ப என்னடா பறந்துகிட்டு இருக்க? நல்ல வேலை. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா நில்லு. அவன் குரல் கேக்குது. ஒருவேளை மன பிரம்மையா? கொஞ்சம் கீழே பாருடா. மறுபடியும் சிக்கிச்சடா மோட்டோ. என்னைக்கு அடுத்தவங்க பேச்ச கேக்குறீங்களா அன்னைக்கு தான்டா உருப்படுவீங்க. மண்டபையில சிரிக்கிறது அப்புறமா வச்சுக்கடா. முதல்ல என் காலை எடுத்து விடுறா. மோட்டோ, இன்னைக்கு நாங்க 2 பேரும் உனக்கு ஒரு புது பாடம் கத்து தர போறோம். எப்படின்னு பாரு. இப்ப பாரு. என்கிட்ட கொடு. இப்படி சொல்லு. ஏய், யாரா தம்பி நீ? ஏய் மோட்டுவா. என்ன 10 மார் விளையாடுறீங்களா? ஏய், விளையாடுறாங்க. இத நானும் கொஞ்சம் கத்துக்கிறேன். இருடா. நான் பேஸ்கெட் பாலா. எதுக்காக என்ன இப்படி தட்டிட்டே இருக்க? டேய் வேடா, நான் காலை எடுத்து விடுறா. பத்து. வாடா நம்ம வேடா. இல்ல வேண்டாம். ஆஹா, யாராவது என்ன காப்பாத்துக்க. தயவு செஞ்சு காப்பாத்துக்க. போங்கடா மண்ட பசங்களா, என்ன காப்பாத்துங்க. அந்த கடவுளுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். உனக்கு முழுமையா சரியாயிடுச்சு. இப்ப திரும்பவும் யோகா கத்துக்க போறாது. இது நாங்க போகாத. என்ன நடந்தாலும் சரி, யோகாவுக்கு நான் போகாம இருக்க மாட்டேன். பத்லு, மோட்டு எங்க போயிட்டான்? ரொம்ப நாளா நானும் அவனை தேடுறேன், ஆளையே காணுவேன். அவன் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். இப்ப காலுங்க 2 எடுத்து தோல் மேல போட்டுக்கிட்டு அவனா உருண்டுட்டு எங்கேயாவது திரியிறான் சார். நண்பா பத்துலு, இப்ப நான் யோகா கத்துக்கிட்டு முழுமையான ஒரு யோகா டீச்சரா இங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்கள யாராவது யோகா கத்துக்கணும்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து கத்துக்கங்க. என்ன சந்திக்கணும்னா நான் கிரவுண்ட்ல இருப்பேன், அங்க வந்து சந்திங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மோட்டோ இவ்வளவு தூரம் வந்து சமோசா கேட்கல. அடடா, உண்மையிலேயே இவன் பெரிய யோகா குரு ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் தன்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டான். அதனால நான் உடனே போய் அவன்கிட்ட யோகா கத்துக்க போறேன். யோகா குரு மோட்டு அவர்களே,
என்னோட கைகளை பலப்படுத்திக்கணும்னா நான் என்ன யோகாசனம் செய்யணும்னு சொல்லி கொடுங்களேன். ராத்திரி பூரா நீங்க தலைகீழா நிக்கணும். அப்படின்னா உங்க கைகள்லயே நீங்க நிக்கணும். பொழுது விடிஞ்ச உடனே என்ன வந்து பாருங்க. இப்ப கிளம்புங்க. குருஜி, என்னோட கண்ணு பவரோ டக்குன்னு அதிகமாயிடுச்சோ. எனக்கு நீங்க யோகா சொல்லி கொடுக்கறதுல இந்த கண்ணாடி எல்லாமே நான் படிக்கணும். ஆமா படிக்கணும். ராத்திரி முழுக்க கண்ணு திறந்தே இருக்கணும். அது எப்படின்னா ராத்திரி முழுக்க 2 கைகளையும் கண்ணு கிட்ட வச்சு இப்படியே இருக்கணும். கண்ணை மூடவே கூடாது. காலையில வந்து என்ன பாருங்க. குருஜி, குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக நான் ரொம்ப தூரம் தினமும் ஓட வேண்டி இருக்கு. ஏதாவது ஒரு யோகாசனம் சொல்லுங்க. அத பண்ணதுக்கு அப்புறம் குதிரையை விட நான் வேகமா ஓடணும். ராத்திரி முழுக்க அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ராத்திரி முழுக்க ஹார்ஸ் ஸ்டைல்ல ரன்னிங் பண்ணணும். அது ஒரு ஆசனம். அப்படின்னா ராத்திரி முழுக்க நீங்க குதிரை மாதிரியே நிக்கணும். 2 காலு அப்புறம் 2 கை மேல நிக்கணும். மார்னிங் வந்து என்ன பாருங்க. என்னோட மூளையை நான் இன்னும் வேகமா பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் குருஜி. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க குருஜி. ராத்திரி முழுக்க நீங்க சிரசாசனம் பண்ணுங்க சார். அப்படின்னா ராத்திரி முழுக்க உங்க தலைமையிலேயே நீங்க நிக்கணும். காலையில வந்து என்ன பாருங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு யாரும் இந்த மோட்டு சொல்ற பேச்சை கேட்காதீங்க. கோடிகளே, இப்ப எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க? அத பாவி, நீ சொன்ன ஆசனத்தை நான் ஒரு நாள் பண்ணதுனால இப்ப என்னால சாதாரண மனுஷ மாதிரி நிக்கவே முடியல. வர்ற வழி முழுக்க ஒரு குதிரை மாதிரி இப்படியே நடந்து வந்திருக்கு. ஐயோ, என் கண்ணு மூடவே மாட்டேங்குதியா. கச்சா கச்சா பர்மனண்டா திறந்தா இருக்குதியா. இனி நான் தூங்கவே முடியாது போல இருக்குது. எனக்கு வேற காலையில இருந்து ரொம்ப ரொம்ப மயக்கமா வருது. என்னால கொஞ்ச நேரம் கூட ஒழுங்கா நிக்க முடியல குருஜி. ஏய், என்னால என் கைய மேலவே தூக்க முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி பாக்ஸிங் பண்ணுவேன்? மோட்டோ, நல்ல வேலையா இவங்க யாருக்கும் எந்த சைடு எஃபெக்டும் ஆகல. அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கடா. யாரு செஞ்ச புண்ணியமோ. கை வேலை செய்யலனா என்ன, என் கால் நல்லா தானே இருக்கு. வாங்க நண்பர்களே, இவன் நம்மள இப்படி பண்ணதுக்காக இவனை சும்மா விடக்கூடாது. இவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். இந்த ஆள சும்மா விடக்கூடாதுயா. வாங்கயா. நான் உனக்கு ஒரு வித்தியாசமான ஆசனத்தை சொல்லி கொடுக்கட்டுமா? 4 முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆசனம். அதாவது 4 முழுக்க காணாம போயிடணும். எப்படி ஓடி காட்டு பார்க்கலாம். இனிமேலாவது யோகா கத்துக்க போற. அது இதுன்னு உளராம இருப்பியா மோட்டோ? இனிமேல் சாகர வரைக்கும் நான் யோகாவே பண்ண மாட்டேன்டா. முதல்ல என்ன அடிக்க வராங்களா அவங்க தடுத்து நிறுத்துறா. சீக்கிரமா. சற்று முன் வந்த ஃபிளாஷ் நியூஸ். சேட்டலைட்ல ஷார்ட் சர்க்யூட் ஆனதுனால சில பிளாஸ்ட் நடந்திருக்கு. அதனால சில பகுதிகள் உடைஞ்சு கீழே விழுந்துட்டு இருக்கு. இதோட பார்ட்ஸ் எந்த ஊர்லயும் எந்த வீட்லயும் விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால உங்க எல்லாரையும் நாங்க ரிக்வெஸ்ட் பண்றோம், தயவு செய்து வீட்ல இருந்து வெளியில போயிடுங்க. மட மோட்டு, சீக்கிரம் வெளியில போயிடலாம். ஒருவேளை அந்த துண்டு எல்லாம் நம்ம வீட்டு மேல விழுந்துருச்சுன்னா? மண்டையா, வீட்டு கதவு எங்கடா போச்சு? அச்சோ, பின்னாடி இருக்க மோட்டோ. பதட்டத்துல நம்ம முன் பக்கமா ஓடி வந்துட்டோம். சீக்கிரம் வாங்க. ஓடி வந்துரு மோட்டோ. ஆமா, உன் மண்டை மேல என்னடா அது? என்னடா, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். சூதானமா எழு மோட்டோ. சொரண்டிட்டு வந்துரு போதே. இருக்கிற 2 முடிய விழுந்துற போதுடா. சரி வாடா, டாக்டர் ஜட்கா சார போய் பார்க்கலாம். இப்ப அவரால மட்டும் தான்டா இதை எடுக்க முடியும். அட பத்துலு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இத புடுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ராத்திரி பூரா இந்த மெட்டீரியலை ஸ்டடி பண்றேன். அதுக்கப்புறமா நான் காலையில இதை எடுக்கிறேன். சரியா? டாக்டர் ஜட்கா, டிவி ஆன் அடிச்சு பாருங்க. இந்த டிவி ஆன் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ஆண்டனா தான் நினைக்கிறேன். அப்படின்னா இதோட கான்டாக்ட் இன்னும் கூட அந்த சேட்டலைட் கூட தான் இருக்கு. அந்த சேட்டலைட்ல இருந்து ஏகப்பட்ட டிரான்ஸ்மிஷன்லாம் வருது. ஆனா இப்போ இவன் தரையில இருக்கிறதுனால பக்கத்துல உள்ள சில டிவி சேனல்ஸ் மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை 10 மட்டும் வானத்துல இருந்தான்னு வச்சுக்கோ, எல்லா இடத்துலயும் இருக்கிற டிவில எல்லா சேனல்களும் வரும்.
பத்தலோ வாயா வா, வெளியே போய் ஜாலியா டீ காபி குடிக்கலாம். இந்த ஃபுட்பால் மேட்ச் முடியற வரைக்கும் நீ எங்கேயும் போகாம எங்க கூட இருக்கணும். ஓகே பத்தலோ? கையெடுங்க. எனக்கு காப்பியே வேணாம், டீயே வேணாம். முதல்ல நான் இங்க இருந்து கிளம்புனா அதுவே போதும். டாக்டர் ஜட்கா சார், நான் கிளம்புறேன், அப்புறம் வரேன். கஜா கஜா, அவனுக்கு ஏன் நீ போக விட்ட? என் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல இருந்தது, அவன் போனதும் புஷ்ன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஏய் பத்ரோ நில்லுப்பா. ஏய் ப்ளீஸ் பா, ப்ளீஸ் போ. ஏய் பத்ரோ நில்லுப்பா. ஏய் பத்ரோ திரும்பி வா. நீ டிவி கிட்ட நின்னா மட்டும்தாயா டிவி ஓடுது. வாயா, மேட்ச் முடிஞ்ச அடுத்த செகண்ட் நீ கண்டிப்பா வீட்டுக்கு போயிடலாம். ஓகே? அட கடவுளே, என்ன இது புது அதிசயம்! இந்த மொத்த உலகத்திலயும் டிவி ஒர்க் ஆகல, ஆனா 10ல உட்கார்ந்தா மட்டும் டிவி எப்படி ஆன் ஆகும்? எப்படி 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 எப்படின்னு சொல்லுங்க. இவன் தலையில இருந்த சேட்டலைட் விழுந்து ஆண்டனா சிக்க கேச்ச சிங்கம் சார். இவன் எங்க எல்லாம் போறானோ அங்க எல்லாம் டிவி ஆன் ஆகும் சார். ஏய், அப்படின்னா இவனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஏன்னா நான் இப்ப பாக்ஸிங் மேட்ச் பார்க்கணும். இவன் எங்க வீட்டுக்கு தான் வருவாயா? Hands up all of you. இவன் ஏன் கூட என் வீட்டுக்கு தான் இப்ப வரணும். ஏன்னா குற்றவாளிகளை பிடிக்கிறது எப்படின்னு ஒரு ஷோ டிவில போயிட்டு இருக்கு, அதை நான் பார்க்கணும். உடனே அவனை ஏன் கூட அனுப்புங்க. நான் பாக்குறேன் சிங்கம் சார், எப்படி நீங்க அவனை கூட்டிட்டு போறீங்கன்னு. டேய் மண்ட பயலுகளா, என் நண்பனை விட்டுருங்க. அவன் யார் கூடயே எங்கேயும் வர மாட்டான். என்னடா சொன்ன? இதா வாங்க. அம்மா Stop in the name of law. சட்டத்தின் மீதானையா சொல்றேன், பாரத தாய் மீதானையா சொல்றேன். மரியாதையா நின்னுடு. சிங்கம் சார், ஒரு டேங்கர் லாரி என்ன தூக்கிட்டு போகுது. ஏய், யார டேங்கர்ன்ற? உன்னை வாயை உடைச்சிருவேன். அதுக்கப்புறம் உன்னால ஜென்மத்துக்கு பேச முடியாது, ஜாக்கிரதை. டேய் டேய் லபக்கா, என்ன வெயிட்டே இல்லாம இருக்க? சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். சார், இப்ப நீங்க என்ன கடத்திட்டு போற மாதிரி தான் கணக்காகும். உங்களை 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பரவாயில்லையா? என்ன சஸ்பெண்ட் பண்ணனும்னா அதுக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்கு நீ ஸ்டேஷனுக்கு வரணும். ஆனா நான் கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்க மாட்டேன். நீ வாயை மூடிக்கிட்டு என் வீட்டுக்கு வா, அப்ப நான் டிவில அந்த ப்ரோக்ராம பாப்பேன். வட வட வட. சார், போயிட்டு மெசேஜ் கொடுக்கறேன் சார். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. வெறும் 1 மணி நேரம் நீ வந்தா போதும். இந்த ஷோவை நான் கண்டிப்பா பார்த்து ஆகணும். நான் சொல்றத கேளு பத்ரு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி தரேன். மோட்டு உனக்கு சமோசாவும் வாங்கி தரேன். தயவு செஞ்சு வா. இத பாருடா சிங்கம், எங்களுக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம். பாய் பாய். சார் சார், யார் சார்? கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க சார். டாக்டர் ஜட்கா, எதுக்கே ரிவர்ஸ் கியர் போட்டீங்க? வண்டி பின்னாடி போகுது. கஜா மோட்டு பத்துல வந்து திடீர்னு காரை பிடிச்சிட்டாங்கல்ல, அதனாலதான் இது ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குப்பா. இப்ப காருக்கு ஸ்பீடே வரமாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? ஏய் வாங்க வாங்க, எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? பாக்ஸட் கிட்ட இருந்து வேணா நீங்க தப்பிக்கலாம், ஆனா இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். கோல்! டாக்டர் ஜட்கா, இங்க பாத்தீங்களா? என்ன கோல்! ரீப்ளே போடுவோம் பாருங்க. நான் பார்த்ததுலயே இது பெஸ்ட் கோல் சார். அடடா, நாம வசமா மாட்டிக்கிட்டோம். கஜா கஜா, வண்டி விட்டு இறக்கிடு. அம்மா என்னடா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணா? டேய் டேய் டேய், சரி இத வச்சுக்கிட்டு போய் லேண்ட் ஆயிடுவோம். அம்மா 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 அக்கா அம்மா அம்மா. என்ன இதெல்லாம் உண்மையா? ஆமா பாஸ், ஆமா இதெல்லாம் உண்மைதான். அந்த பத்ரு கிட்ட ஏதோ ஒரு ஆண்டனா இருக்கும். அவன் எந்த இடத்துக்கு போறானோ அங்க திடீர்னு டிவி ஆன் ஆயிடுமா பாஸ். இப்ப என்னோட மூளையில ஒரு அற்புதமான ஐடியா உதிச்சிருக்குடா. இப்போ ஜான் ஆக போறான் டான்.
எப்படியாவது பத்துல கிட்ட இருக்கிற அந்த ஆண்டனாவை நாம திருடிடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நாம சர்வீஸ் பண்ணலாம். ஆனா யார் நமக்கு பணம் கொடுக்கறாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல டிவி வரா மாதிரி பண்ணுவோம். எப்படி ஐடியா? பத்துலு, நீ சேட்டலைட்டுக்கு போய் இந்த நாட்டுக்கே சேவை செய்யணும்பா. மிஸ்டர் ஐயர் கிட்ட கேட்டுப்பாரு. நாங்க தான் இந்த சேட்டலைட்டோட இன்சார்ஜஸ். ஆமா பத்துலு, மிஸ்டர் சுப்பிரமணியம் சொல்றதெல்லாம் உண்மைதான். இன்னொரு ஆண்டனாவை தயார் பண்றதுன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால மேல இருக்கிற சேட்டலைட்ல போய் இந்த ஊருக்கே டிவி வர்ற மாதிரி பண்ணலாம். நம்ம நாட்டுல எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, ஆனா யாருக்கும் எதுவும் தெரியல. பத்துலு, நீ கண்டிப்பா மேல இருக்க சேட்டலைட்டுக்கு எங்களுக்காக போய்தான் ஆகணும். நீயா போகலனா கண்டிப்பா நாங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வருவோம். ஐயோ வேணாம் சார், நான் மட்டும் அங்க தனியா போய் என்னத்த பண்ண போறேன்? நான் உங்க கூடவே இருந்துடுறேன். மோட்டோ ஏதாவது சொல்லி என்ன காப்பாத்து மோட்டோ. இதுக்கு மேல என்னடா செய்யறது? முதல்ல இது ஓடில வந்துரு. ஓடுறதுல எனக்கு 20 வருஷம். காப்பாத்து மாமியாரோ. ஆமா வாங்கடா வாங்கடா. அப்புறம் நீடா, அப்புறம் நீ என்னடா இவங்க அடிக்கிறது பூரா மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. மாண்டா பசங்களா. ஓங்கி குத்துனா ஒன்னே முக்கா டன்னு வெயிட்ரா. ஐயோ தண்ணி லாரியா. அம்மா போதும்டா. அடா வீங்கன வைத்தா என்ன ஒதுக்கிட்டடா டே மோட்டோ. ஆஹா தப்பா அடிச்சிட்டடா. பத்துல எங்கடா சொட்ட? அங்க வர்றா மண்டையா. டேய் கீழ உடறதுக்கு வழி விடுறா வளராதவனே. அம்மா தாங்கள் என்னை அழைத்ததின் நோக்கம்? மோட்டோ என்னை காப்பாத்த முயற்சி பண்றியா இல்ல போட்டு தள்ள முயற்சி பண்றியாடா? பத்துல உன் தலையில இருந்த ஆண்டனா இப்ப அந்த குட்ட பையன் ஜான் தலையில இருக்கு. ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆக போறான் டான். இப்ப எல்லார் வீட்லயும் டிவி ஆன் ஆகுற மாதிரி நான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பணமும் வசூல் பண்ணுவேன். அதுவும் சாதாரணமா இல்ல, பெர் ஹவருக்கு சார்ஜ் பண்ணுவேன். டாக்டர் ஜட்கா சார், ஜான் எல்லார் வீட்லயும் டிவி ஆன் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஒரு விதத்துல இதுவும் ஒரு சேவை தானே. அட என்னப்பா ஜான், இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானோ? ஆமா பத்துல சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் ஆசைப்படுறது என்னன்னா எல்லாருமே சந்தோஷமா உட்காந்து டிவி பார்க்கணும். ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் பார்த்து அவங்க ரசிக்கணும். இதுக்கு பேர் கூட வச்சுட்டேன், ஹோம் டு ஹோம் சர்வீஸ். ஜான், உங்களை மாதிரி பெரிய ஆளை நான் பார்த்ததே இல்ல. ஹோம் டு ஹோம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. என்னப்பா பண்றீங்க? விடுங்க, என்ன வேணாம். மிஸ்டர் ஜான், இந்த நாட்டுக்கே நீங்க பெரிய சேவை செய்ய போறீங்க. உங்களுக்கு சாப்பாடுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அங்கேயே இருக்கு. இன்னும் 1-2 மாசத்துல நாங்க வேற ஆண்டனவா தயார் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க கீழே வந்தா போதும். ஓவர். நோ ஓவர், நோ அவுட். என்னால 1 மாசம் வரைக்கும் இங்க இருக்க முடியாது. இது ரொம்ப ஓவர். ஆட்டோ பாத்தலோ, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். பூசணிக்கா மண்டையா எங்கடா போன? இங்க பாத்தியா, வீட கிளீன் பண்றதுக்காக நாங்க ஹவுஸ் கிளீனிங் வந்திருக்கோம். ஓ, அப்படின்னா அவர் வீட்டுக்குள்ள இல்லன்னு நினைக்கிறேன் மோட்டோ. நாம டாக்டர் ஜட்கா வீட்டுக்குள்ள இருந்து எல்லா வேலையும் ஆரம்பிக்கலாம். அவர் ஒரு டாக்டர்ங்கிறதுனால தூய்மையா இருந்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மோட்டோ. நல்ல ஐடியா. வா, கிச்சன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சேஃப்டி ஃபர்ஸ்ட். முதல்ல இந்த டிராயரை கிளீன் பண்ணுவோம். எந்த வேலையை செஞ்சாலும் அரையும் குறையுமா தான் செய்வேடா அரமண்டையா. ஓ சாரி பத்துலோ. நீ என்ன பண்ற? நீ கீழே கிளீன் பண்ணு, நான் இதுக்கு மேல கிளீன் பண்றேன். ஆஹா, கர்மாபுத்தி. என் மண்டையில பழையாரமா டேய்.
எதையுமே கீழே போட்டு உடைக்காம உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாதாடா வீங்கன வாயா. டேய் பத்துலு, என் மேல அனாவசியமா கோவப்படாத. தப்புக்கு காரணம் நான் கிடையாது. அந்த கரப்பாம்பூச்சி தான் என்ன பயமுறுத்திருச்சு. உனக்கே தெரியல எனக்கு கரப்பாம்பூச்சினா பயம்னு. இனிமே நான் பொறுப்பா வேலையை பாக்குறேன். நீ போ. கிளம்புறேன்டா. எதுவா இருந்தாலும் கிளீனா செய்யணும்டா. பெரிய பருப்பு மாதிரி என்னைய திட்டிக்கிட்டு இருக்கான் சோம்பேறி. திட்டாத அளவுக்கு வாயை மூட்டு வேலையை பாடுறா. சோம்பேறி பத்துலு, எங்கடா போன? ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. எனக்கு பயமா இருக்கு. தனியா இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு. உனக்கு தெரியாதா? அந்த பூசணிக்காய் மண்ணை எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன தலைமையிலே கொட்டுவான்டா. இந்த மண்ணை பைய பத்துலு எங்க போனான்னு தெரியல. எல்லா வேலையும் நானே செய்யணும். எவ்வளவு நேரத்தை டயலாக் பேசிக்கிட்டே இருக்கிறது. ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணியை குடிப்போம். பத்துலு, பச்சை கலர்ல இருந்த நீ நீல கலர்ல மாறிட்டியே. பச்சை கலர் ஜிங்கிச்சா, நீல கலர் ஜிங்கிச்சான்னு ஏன்டா இப்படி பண்ற? இப்பவே கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி வச்சு உன் மேல ஊத்தி உன்னை பச்சை கலருக்கு கொண்டு வந்துடுறேன். நீ எல்லாம் நல்லா வருவடா. டாக்டர் ஜாட்கா, டாக்டர் ஜாட்கா, எங்க போனீங்க டாக்டர்? காச்சா காச்சா, இங்க பேய் இருக்குது. பூதம், பேய், பூதம். பாத்தியா கேட்டியா? அந்த கஜ கஜா நம்மள பூதம்னு நினைச்சிட்டான் மோட்டோ. நல்லதா போச்சு. நம்மள காப்பாத்தி விடுறதுக்காகவே ஒரு புண்ணியவன் வந்திருக்கான். தப்பு செஞ்ச பிதுங்கின கண்ண நீ இங்க இருக்க. அவன் வந்து வாண்டடா மாட்டிக்கிறான். யோ டாக்டர் ஜாட்கா, ஹலோ ஹலோ. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா கஜகஜா, உனக்கு என்ன பிரச்சனை? எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாங்க. உங்க வீட்டுல பூதம் இருக்குது. அட, என் வீட்டுல பூதமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுப்பா. நீ கொஞ்ச நேரம் பதறாம அங்கேயே இரு. நான் இப்பவே கிளம்பி அங்க வரேன். ஓகே, சும்மா கன்ஃபியூஸ் பண்ணாத. வரேன், இரு. டேய் பத்துலு, இந்த பெட்ரூம் யாவது ஒழுங்கா சுத்தம் பண்ணணும். முதல்ல நீ கட்டில தூக்கு. நான் கட்டில சுத்தம் பண்றேன். டேய் மோட்டோ, நான் தூக்கி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கை வலிக்கும். சீக்கிரமா வேலையை செஞ்சு முடி மோட்டோ. இது என்ன மோட்டோ, 10 சிமெண்ட் மூட்டை அளவுக்கு வெயிட் ஆயிருக்கு. என்னால வெயிட் தாங்க முடியல. சீக்கிரம். நீ சரியான சோம்பேறிடா. 2 கையும் வலிக்குதுன்னு போது ஒரு கைக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது தானே. அப்பா பட்லு, எனக்கு தெரியாம ஒரு கால் சக்கப்புச்சு எப்ப வாங்கினேன்? உனக்கு ஒண்ணுமே தெரியலடா. ஒரு பக்கம் பெட்டை நான் தூக்கி பிடிக்கிறேன், நீ கீழே சுத்தம் பண்ணு. ஹலோ ஹலோ, யாருங்க? இல்ல ராங் நம்பர். அதுவா, அது என் பேரு மோட்டுங்க. அதாவது நான் இந்த புர்ஃபுரி நகர்ல இருந்து பேசுறேன். ஆமா, உங்க பேரு என்ன? நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓஹோ, நீங்களா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்கீங்க? சரி, எல்லாரையும் விசாரிச்சதா சொல்லுங்க. அப்புறம் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்க? ஓ சரி சரி, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய் பாய். பத்துலு, எங்கடா போன? நேரம் கிடைச்சா ஓபி அடிச்சிடறான் இவன் சோம்பேறி. வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட சொன்னா எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு போறேன். ஆஹா, இந்த பெட்டுக்கு ஒரு காலு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கு. டேய் பத்துலு மண்டையா, பெட்டுக்கு கீழே ஏன்டா கால் ஆடிக்கிட்டு இருக்க? நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஏண்டா தூங்கணும்னு ஆசைப்பட்டா பெட்டுக்கு மேல படுக்க வேண்டியதானே? பெட்டுக்கு கீழே எவனா படுப்பானாடா? நான் ஏன்டா அங்க போய் தூங்க போறேன்? நீ என் மேல பெட்டை போட்டு மூடிட்டடா வீங்கன மூஞ்சா. கோவத்தை கலராத. ஓ சாரி சாரி சாரி, மன்னிச்சுக்கடா பத்துலு. சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு பெரிய கோவம் பண்ணலாமா? சரி, நான் என்ன பண்றேன், மேல போய் ஃபேனை சுத்தம் பண்றேன். நீ கீழே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே? பாத்து மோட்டோ, சுதானமா ஏறு. பத்துலு, இன்னும் கொஞ்சம் மேல தூக்குடா. இன்னும் கொஞ்சம் மேல தூக்கு. என்னால இதுக்கு மேல உன்னை தூக்க முடியாதுடா. நீயே இதுக்கு மேல மேல ஏறிக்க மோட்டோ. டேய் 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 சோம்பேறி. டேய் பத்துலு, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி எல்லா வேலையும் சொதப்பிக்கிட்டே இருக்க? போடா. மேல இருந்து ஃபேன் கீழே விழுந்தது அநேகமா ரிப்பேர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாத்துருவோம். செக் பண்ணல, இருடா. போடாதடா, சுத்தே போடாதடா. ஆஹா, போட்டுட்டானே. பேய் பூதம் போயிடுச்சு போல இருக்குது. கஜா கஜா, பூதம் இங்கதான் இருக்குது. டாக்டர் ஜட்கா, நீ எங்கயா இருக்கிற? உன் வீட்டுல மொத்தம் 4 பூதம் இருக்குது. 2 கருப்பா இருக்குது, 2 வெள்ளையா இருக்குது. என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எப்படி பார்த்ததே இல்ல டாக்டர் ஜட்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். பாய் பாய். இங்க
பாரு மோட்டோ, நாம 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை கிளீன் பண்றதா சொல்லி சுத்தமா நாசகோஷம் பண்ணிட்டோம் மோட்டோ. கடைசியா இருக்கிறது இந்த ஹால் மட்டும் தான் இருக்கு மோட்டோ. இதையாவது நம்ம ரொம்ப அற்புதமா கிளீன் பண்ணி வைக்கலாம்டா. முதல்ல அந்த ஃபயர் பிளேஸையும் சிம்னியும் சுத்தம் பண்ணுவோம். மோட்டோ, நீ என்ன பண்றனா ஒரு பெரிய கொம்பை எடுத்துக்கற, அதுக்கு முனையில பெரிய துணியை சுத்தி என்கிட்ட தர. நீ என்ன பண்ற, கீழ இருந்து அந்த கொம்பை மேல என்கிட்ட தர, நான் அதை பிக்கப் பண்றேன். அதை வச்சு நான் எல்லா இடத்தையும் சுத்தம் பண்றேன். இது டைமிங். ஏதாவது சொதப்பண்ணா தொலைச்சிட வேண்டாம் சோம்பேறி. எவ்வளவு டைட்டா கட்டினாலும் நிக்க மாட்டேங்குது. அப்படிதான்டா நல்லா புள்ளடா நீ. என்ன சத்தம் அது? டேய் பத்துலு, மேல ஏறி சிம்னியை பாக்குறேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. வந்த வேலையை சீக்கிரம் முடிக்க வேண்டாமா? அந்த பூசணிக்காய் மண்டைய வரதுக்குள்ள வீடை கிளீன் பண்ணணும். சீக்கிரம் மேல ஏறா. டைம் இஸ் a gold. Don't waste your time. ஓகே, இப்போ நீ என்ன பண்ற? சரியான நேரத்துல அதை என்கிட்ட அனுப்ப மாட்டோம். இப்போ நான் புடிச்சிட்டேன், நீ கீழே புடிச்சு இழு மாட்டோம். நல்லா புடுறா. புடி. டேய் கோவப்படாத. நீ தான் மேல இருந்து கீழே என் மேல விழுந்த. டேய் மண்டையா வேண்டாம், அடிக்காத. போதும்டா. இனிமே வீட்டை சுத்தம் பண்றவங்க எண்ணத்தையே கை விட்டுறா. இந்த வீட்டு மேல புல்டோசர் வச்சு இடிக்கல, அவ்வளவுதான். அதனால இங்க இருந்து உடனே நம்ம கிளம்பி ஓடிடலாம் மோட்டோ. டாக்டர் ஜட்காவுக்கு தெரிஞ்ச 1/2 மணி நேரம் தோசைகளை சூடு பண்ணி மேல உட்கார வச்சுறாரு. ஓடிடலாம். டேய் பத்துலு, பூசணிக்காய் மண்டையா வீட்ல இருக்கிறத விட லேப்ல தான் அதிக நேரம் இருப்பான். அதனால நாம லேப நல்லா சுத்தம் பண்ணனா அந்த பூசணிக்காய் மண்டையா கண்டிப்பா சந்தோஷப்படுவான். என்ன சொல்ற? இனிமே உன்னை நம்பி நான் எந்த விஷயத்திலும் இறங்க தயாரா இல்ல மோட்டோ. உன்கிட்ட ஆரம்பம் நல்லா இருக்கு, பினிஷிங் சரியில்லை. டேய் பத்துலு, சொன்னா கேளுடா. என்னை விட்டு போகாதடா ப்ளீஸ். வீட்ல நடந்த மாதிரி எதுவுமே லேப்ல நடக்காதடா. உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன். நீ சால்ட் போட்ட சமோசா சாப்பிடுறானா இருந்தா என் கையை விடுறா மோட்டோ, விடுறா. வாடா சோம்பேறி. டாக்டர் ஜட்கா எங்க இருக்கிறீங்க பாக்கா? தத பத பூதா ரெண்டு பூதா. யோ டாக்டர் ஜட்கா, மொத்தம் 6 பூதம் நான் பார்த்தேயா. 2 கருப்பு, 2 வெள்ளை, 2 கலர் கலரா இருக்குதியா. அங்க பாரியா, பூதம் நிக்குது பாரியா, கலர் கலரா நிக்குதியா. சட்டை போட்ட பூதம் வருது, உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் மோட்டோ. சீக்கிரம் ஓடி வந்துடு, சீக்கிரம். மாட்டினா நம்ம கதை அதோ கத்திதான் மோட்டோ. அட கஜா பேய் பூதம்லாம் எதுவும் கிடையாதுப்பா. நீ என் கூட வா, உள்ள போய் பூதமா பேயான்னு நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? பேசாம என்ன பண்றது? என்ன இது? அடடா, என் கிச்சனை மொத்தமா யாரோ நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்களே. என்னோட பெட்ரூமை இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே. யாரு பண்ணிருப்பா? இந்த மாதிரி செஞ்சது யாருன்னு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இதை பார்த்தா புரியுது. கண்டிப்பா மோட்டுவ பத்துருவ இங்க இருக்கணும். அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிருப்பானுங்க. இந்த மாதிரி அவனுங்களை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது, எனக்கு நல்லா தெரியும். அடடா பத்துலு, என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, நீ எங்க இருக்க? சொல்லுங்கண்ணா, நீ எங்க இருக்க? நான் வந்து வீட்டை சுத்தம் பண்ற ஒரு புனிதமான காரியத்துல இறங்கி இருக்கேன். இங்கதான் பக்கத்துல ஒரு வீட்ல ஒளிஞ்சிருக்கேன், பதுங்கி இருக்கேன். இல்ல என் வீட்ல இருந்து உன்னோட வேலையை நீ ஆரம்பிச்சிருக்கலாம்லப்பா. என் வீடு இப்போ பயங்கரமா சுத்தமா இருக்கு, அது உனக்கு தெரியுமா? வந்து பாக்குறியா? அப்புறம் ஜட்கா சார், என் ஃப்ரெண்டோட ஒரு போர்ட் மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஈவினிங் வந்து மீட் பண்றேன். பை பை, டாடா. இந்த ட்ரம்முக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது பறக்கிற மாதிரியே இருக்கு. உனக்கு ஏதாவது தெரியுதா? சரி மோட்டோ, உள்ள புழுக்கமா இருக்கு, வெளியில காத்தோட்டமா கொஞ்ச நேரம் நின்று வரலாமா? நாம உண்மையிலேயே பறந்துட்டு இருக்கா பத்துலு. இன்னொரு பிளேட் சமோசா சூடா கூடுறா. அட ஒரு முறை வேற ஏதாவது சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் சமோசா சமோசாங்கற. ஒரு
காலி பிளேட் தரீங்களா? அட பச்சை முட்டைய சாப்பிட போற குடு, நான் சமைச்சு தரேன். அட இது முட்டை இல்ல, இது சமோசா. நாங்க டீ குடிக்கும் போது சமோசா சாப்பிடுறது எங்க வழக்கம். ஆமா. அட என்ன பார்த்தா உங்களுக்கு குருட மாதிரி தெரியுதா? மோட்டு நீயே சொல்லு, இது முட்டையா சமோசாவா? இது முட்டை தான். இல்ல இல்ல, இது சமோசா தான். நாங்க எப்பவும் இந்த சமோசாவை தான் சாப்பிடுவோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் சாப்பிடுங்க. முட்டைக்குள்ள சமோசா எப்படி வந்தது? அடா இவங்க உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கருப்பு கண்ணாடி, நீங்க கொஞ்சம் மேல சொல்லுங்க. அட இந்த முட்டைய எங்க கோழி தான் போடும். அது மட்டும் இல்ல, காலையில மத்தியானம் சாயந்தரம்னு நிறைய முட்டை போடும். அதுக்கப்புறம் நாங்க ஃப்ரீயா நாள் பூரா முட்டையில இருந்து சமோசாவை எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி கோழி எங்கடா கிடைக்குது? எங்களுக்கு சொல்லு, நாங்க வாங்கிக்கிறோம். சரி சரி, எங்க இருந்து கிளம்பு கிளம்பு. என் கடையை இழுத்து மூடவா வந்திருக்க? எங்கடா ஓடுற? நில்லுங்க, நானே வரேன். அவங்களுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பாஸ் பாஸ், மோட்டு எங்களை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். சுவாமிஜி சுவாமிஜி, நீங்க எங்களுக்கு சமோசா முட்டையை இடுற கோழியை கொடுத்திருக்கீங்கல்ல, அது நாள் பூரா எங்களுக்கு சமோசா முட்டையை போட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமிஜி தான். அதுக்காக நாங்க கொடுக்கிற இந்த தட்சணையை ஏத்துக்கோங்க. சாமி, எனக்கு இந்த சமோசா போடுற முட்டையை கொடுங்க, அந்த கோழியை கொடுங்க. நான் போட்டு தினம் முட்டையை போட்டு போட்டு சமோசா எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ் சாமி. அவ்வளவுதானே, இந்த மகனே வச்சுக்கோ. இதுதான் தினமும் சமோசா முட்டை போடுற கோழி. இது வெறும் 1000 ரூபாய் தான் மகனே. கடைசியா ஒரே ஒரு கோழி மட்டும் தான் மிச்சம் இருக்கு. அதனால ஒண்ணு பரவாயில்ல சாமுஜி, இந்த கோழியை எனக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே முட்டை வழியா சமோசா கிடைக்கும். ஆஹா, எவ்வளவு சமோசா, எவ்வளவு சமோசா. நான் உங்களுக்கு 2000 ரூபாய் தரேன். இந்த கோழியை எனக்கே கொடுத்துருங்க. 3000. அப்போ 4000 தரேன். அவர் கோழியை ஏற்கனவே எனக்கு வித்துட்டாரு. நான் வாங்கிட்டா மரியாதையா இருந்து போகணும். தாடி பசங்களா. இந்த மகனே, இந்த கோழியை வச்சுக்கோ. இது இனிமே உனக்கு தான் சொந்தம். கேளு மகனே, இந்த கோழி தினமும் சமோசா முட்டை போடணும்னா அதுக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும். இதுக்கு நீ ஸ்பெஷல் சமோசா தீனிய ஒரு பிளேட்ல வச்சு கொடுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் சமோசா பவுல்ல இதுக்கு நீ தண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சமோசா நாப்கின்ல வச்சு பண்ணணும். அதனால இதோட ஃபுல் கிட்டையும் நீ வாங்கிட்டு போ மகனே. இதோட விலை 10,000 ரூபாய் ஆகும். ஆனா நான் இத வெறும் 5,000 ரூபாய்க்கு கொடுக்க போறேன். சந்தோஷம் தானே? அப்படின்னா 5,000 ரூபாய் டிஸ்கவுண்டா கொடுங்க சாமி. ஹோ, இந்தாங்க சாமி 5,000 ரூபாய் கொடுங்க சாமி. ஆஹா, ரொம்ப ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. ஜாலி ஜாலி ஏமாத்திட்டேன், ஜாலி ஜாலி ஏமாத்திட்டேன். ஆச்சா ஆச்சா ஆச்சா. டேய் பத்துலோ, இங்க பாத்தியாடா சமோசா முட்டை போடுற கோழி. இந்த கோழி அவர்கிட்ட 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் 5,000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அவரு என்ன பார்த்து அப்பாவி மகனே அப்பாவி மகனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில அவர் தான் அப்பாவி ஆயிட்டாரு. நான் புத்திசாலித்தனமா இதை வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி? உன்னெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு மோட்டோ. அந்த டூப்ளிகேட் சாமியாரு உன் மண்டையில நல்லா மிளகா அரைச்சிட்டாரு. 6000 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கல, நல்ல அனுபவி. அனுபவிக்கத்தான் நான் போறேன், அனுபவிக்கத்தான் போறேன். இந்த கோழி போடுற முட்டையை உடனே அதுல இருக்கிற சமோசாவை சாப்பிட போறேன். அந்த டீ கடை பண்ணி கிட்ட காசு கொடுத்துக்கிட்டு சமோசா சாப்பிடவே மாட்டேன். ஆஹா, என் செல்ல கோழி இது முட்டை போடும். அந்த முட்டை வழியா சமோசா கிடைக்கும். அந்த சமோசாவை சூடா சாப்பிடுவேன். தொட்டுக்க ஒண்ணுமே வேண்டாம். ஆஹா, சாப்பிட்டு நல்லா குறந்து விட்டு தூங்க போறேன். அடே மோட்டோ, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தா வேலை வெட்டியை நீ எப்பதான் பார்க்க போற? சாப்பிடுதா? இப்ப முட்டை போடும். என்ன ஆளுங்க இவங்க? முட்டை போடு. எங்க போடுற? மேலே போற.
சமோசா வரப்போகுது. நான் அதை சாப்பிட போறேன். என்னுடைய 2 சமோசா முட்டை. ஆஹா பத்துலோ, இது சாதாரண முட்டை தான்டா, சமோசா முட்டை இல்ல. சமோசா போற பார்ட்ஸ் வேலை செய்யல நினைக்கிறேன். சாமியார்ட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டுமா நானு? போத நேரத்துறா உன் சாமியார் புராணத்தை. இப்பவே போய் அந்த சாமியார் ஒரிஜினலா ஜெராக்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். என் கிரிமினல் பிரெயினோட ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பாத்தீங்களா? மோட்டுவ ஒரு முட்டாளாவே நான் ஆக்கிட்டேன் பாத்தீங்களா? இப்ப அந்த கோழி போடுற முட்டையில இருந்து அவன் சமோசாவை தேடிக்கிட்டு இருப்பான். அப்புறம் சுவாமியையும் தேடிக்கிட்டே தான் இருக்க போறான். அவனுக்கு என்னைக்கு தெரிய போறதில்ல, ஜான் த டான் சுவாமியா மாதிரி அவன்கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சுட்டான்னு. நான் இந்த குட்ட பையல சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். இந்த வாய்க்க வாய்க்க வாய்க்க. என்ன பண்றாங்க? டேய் 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 செல்ல ஏண்டா டோர்க்கற டேய்? யாருகிட்ட யாரைய மாத்துற? அடே முக்கா மண்டையா, நீ அந்த ஜானுக்கு இல்ல என் போனுக்கு தாண்டா வேட்டு வைக்க பாக்குற. நிறுத்துடா, நிறுத்து நிறுத்து. அந்த ஜான் அவனோட மூளையை பயன்படுத்தி உன் மண்டையில நல்லா ஊறுகாவ அரைச்சி இருக்கான். இப்ப நாமளும் நம்மளோட மூளையை பயன்படுத்தி அவன் மண்டையில மசாலா வரைக்கலாம்டா. சாரிடா சாரிடா, ஆனா வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா? இந்த நல்ல ஐடியா ஒர்க் அவுட் ஆகணும்னா நாம உடனடியா போய் கெஸ்ட் ஏறாம பார்த்தாகணும். கஜா கஜா, என்ன மோட்டோ எப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன்னு? உன்னை யாராவது பின்னாடி துரத்துறாங்களா என்ன? அதையே கேக்குறீங்க பல்ராம் நாயுடு. ஒரு வைர வியாபாரி எங்க வீட்டு வழியா போய்கிட்டு இருக்கும்போது கால் தடிக்கு கீழே விழுந்தாரா. அவர் கையில இந்த வைரெல்லாம் கீழே விழுந்துருச்சா. இந்த கோழி தீனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எல்லா வைரத்தையும் பாதிக்கு மேல முழுகிடுச்சு. கஜா கஜா, என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த கோழி முட்டை போடும் போது உள்ள வைரம் இருக்கமாப்பா. ஆமா, அந்த வைர வியாபாரி கூட அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த கோழி அவருக்கு வேணுமா, ஏன்னா இது வயிற்றுக்குள்ள போன வைரம் முட்டை வழியா வெளியே வரணும், முட்டையில இருந்து வைரம் வரும்னு சொன்னாரு. அதனாலதான் இதை தூக்கிட்டு நான் இங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஹலோ பையா ஷாரோ, பையா ஷாரோ, அந்த கோழியை எனக்கு கொடுத்துருங்க ஷாரோ. நான் உங்களுக்கு $10,000 தருதோ. நாங்க துபாயில இருந்து வருது. இந்த கோழியை 10 வைரத்தை சாப்பிட்டுருத்தோ. கோழி நீங்க எனக்கே தருதோ. மோட்டோ, என் தம்பி, என் நண்பா, நான் உன்னை ரொம்ப சீட் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. நான் தான் சுவாமியா மாதிரி உன்கிட்ட இந்த கோழிய வித்தேன். ஆமா, இந்தா உன்னோட 6000 ரூபாய நீ திருப்பி வாங்கிக்கோ. இந்த கோழியை என்கிட்ட கொடுத்துருப்பா. இல்ல பையா, இந்த கோழியை வாங்குற அளவுக்கு நீங்க நல்லா வளரணும். இது என்னோட கோழி, இது எனக்கு தான் வரணும். பெரியவங்களே எதிர்த்து பேசாதே, கொடுத்துடோ. என்ன இந்த கோழி சேர்க்கிட்டே ஓட்ட பந்தயம் வைக்கணும். அசஞ்சவன் இல்ல, ஒத்திக்கிட்டு ஓடி வருதோ. வேணா வேணா கொடுக்காது. அந்த கையில எப்படி விட்டுறாத. 6000 கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணி போட்டோம். கேளு ப்ளீஸ். கோழி நம்மளே தேடி வந்திருக்கு. ஆகாயத்து மேல பாத்தி வச்சிருக்குது கோழி. கடவுளை, இந்த கோழி மறுபடியும் தலையில வந்து உட்காந்துருச்சு. எனக்கு இப்ப நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதாவது இம்பாசிபிள். அத கடவுளே, இதோட குறியில இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். பட்டில செல்ல கைய மட்டும் போட்டாத, அந்த வேலை பண்ணாத, கீழே விழுந்துருவோம். என் மேல போய் பழிய போடுற. நான் வைரமா சாப்பிட்டேன். வைரத்தை எப்ப சாப்பிட்டேன்? இந்த இப்ப அனுபவி.
மோட்டு, இந்த உன்னோட 6000 ரூபாய். நான் இந்த கோழியை திருப்பி வாங்கிக்கிறேன். அத பாவீங்களா, இங்க என்ன நடக்குது? ஜான் எதுக்காக அந்த கோழியை எடுத்துட்டு ஓடுறான்? எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்ப இந்த முட்டைய உடைச்சதும் நான் கோடீஸ்வரன் ஆக போறேன். இதுல வைரத்தையே காணுமே. இதுலயும் இல்லையே, எங்க போச்சு? எதுலயுமே வைரம் இல்ல, இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல. அப்ப அவன் என்கிட்ட பொய் சொல்லிட்டானா? என்ன ஏமாத்திட்டா? பாஸ் பாஸ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சு மோட்டு உங்களை முட்டாளாக்கிட்டு அவனோட பணத்தை எடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப கரெக்டா சொன்ன. ஆனா நான் இப்ப உன்னை இங்க விட போறது இல்ல. அந்த கோழியை வித்த குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, நாங்க புதுசா ஒரு சக்கரை கடை ஓபன் பண்ணிருக்கோம். இந்த சக்கரையை வாங்கி நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் ரொம்ப கம்மியா தான் வரும். தயவு செஞ்சு ஆபீசர் சார் வந்து நீங்க தான் ரிப்பனை கட் பண்ணி தேங்காய் உடைச்சு வச்சு ஓபன் பண்ணி வைக்கணும். நான் உங்களுக்காக இனிமே எதையுமே ஓபன் பண்ண மாட்டேன். அப்படி நான் உங்களுக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சேன்னா அது எனக்கு நானே வச்சுக்கிற ஒரு ஆப்புன்னு தான் அர்த்தம். அதனால உங்களுக்கு உதவி செய்யலாம் நினைச்சா கூட அது ஆப்பாதான் முடியுது. மரியாதையா போயிடு, என் முன்னாடி நிக்காத. நண்பர்களே, இங்க நிறைய சக்கரை இருக்கு. பார்ட்டி டைம் அது. வாங்க, சீக்கிரமா வாங்க. ஓ நண்பர்களே, நமக்கு கால் வந்துருச்சு. சீக்கிரம் வாங்க, எங்கேயும் நிறைய சக்கரை இருக்கா. போலாம் வாங்க. மோட்டோ, எனக்கு என்னமா யாரோ தூரத்துல டோலாக்கு வாசிக்கிற மாதிரியே இருக்கு. மோட்டோ, உனக்கு என்ன கேக்குது? ஆமாண்டா பத்துலு, எனக்கும் அப்படிதான் கேக்குது. ஆஹா, என்ன இது? பத்துலு, இங்க வந்து பாடுறா. எறும்புகள்லாம் சக்கரையை எடுத்துட்டு போதுறா. பட்ட பகலியே நம்ம கண்ணு முன்னாலேயே திருடிட்டு போகுது. போய்கிறது. கவலைப்படாத. இந்த தண்ணிய தாண்டி எறும்புகளால வரவே முடியாது. ஊத்துறா மண்டையா தண்ணிய. அவன் பொருளை அவன் வந்தா பாதுகாத்துக்கணும். சக்கரை மூட்டை எத்தனை இருக்கு? என்னவே இல்லையா? இரு, எண்ணிட்டு வரேன். அந்த பக்கம் 10, இந்த பக்கம் 11, 12. மறுபடியும் அதே எறும்புங்க படையோட வந்து சக்கரையை திருடுதுக்கடா.
பத்துல வயிறு காலியா போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லுடா, சீக்கிரமா சொல்லுடா. ஐடியா ஒரு முள்ளால தான் எடுக்க முடியும். ஒரு திருடனை இன்னொரு திருடனால தான் பிடிக்க முடியும். மோட்டோ உடனே தண்டனை கட்டானுகிட்ட தெரிவிச்சாங்க. ஒரு களவாணி பைய மனசு இன்னொரு களவாணி பையலுக்கு தான் தெரியும். அடுத்தவங்க பொருளை ஆட்டைய போடுறதுல அவனுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் மட்டும் நமக்கு சரியான ஐடியா கொடுத்தானா அவனுக்கு ஏதாவது பார்த்து வெட்டி விடுவான். ஹலோ மிஸ்டர் தண்டனை கட்டான், நீங்க என்ன கூப்பிடுவீங்க நான் நினைக்கவே இல்ல. நீங்க கூப்பிட்டதுக்கு நன்றி. நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்த்தாலும் சரி, தொட்டு கொடுக்காம எதுவும் வேலைக்காகாது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இப்ப பஞ்ச் டயலாக் முக்கியம் இல்ல, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. நான் உள்ள போய் வேலையை முடிச்சிட்டு வரேன். ஏய் திருட்டு பையலே, மரியாதையா வெளியே வந்துடு. நீ வெளியே வரல நான் உள்ள வந்து உன்னை கண்டுபிடிச்சு சுட்டுடுவேன். காப்பாத்துங்க, என்னால முடியாது. எரியுது, விட்டுடுங்க, என்னால முடியல. நான் இப்படி எல்லாம் கத்துனா என்னோட மான மரியாதை எல்லாம் பறந்து போயிடுமே. அடக்கி நான் வாசிக்கணும். எல்லாரும் உங்களுக்கு தெரியாம அழிச்சிட்டு வராரு போல இருக்க. மோட்டோ என்ன ஓடுறாரு? ஏய் பத்துலு, அந்த குட்ட பையனால ஒண்ணும் முடியல. அவன் பயந்து போய் ஓடிட்டான். வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. போர் தொடங்க போகட்டே. உங்களை கடைசி தடவையா நான் எச்சரிக்கை செய்யறேன். மரியாதையா இந்த இடத்தை காலி பண்ணிடுங்க. இல்ல இந்த வேக்கம் கிளீனர் அப்படியே உள்ள போட்டு நசுக்கிடுவேன். சீக்கிரம். என்ன மோட்டோ பீருக்கு இந்த திண்டி இருக்கு? நம்மளுக்கே போடுறாங்க. மோட்டோ அம்மா, அக்கா, அக்கா, அம்மா. பாத்ரா ஏன் பக்கம் திருப்பிடாத, எனக்கு அது சேராது. டேய் சொல்லி வாயை போடலாம். கக்கா மாமா சோமேரி, நீ ஏடா உள்ள போன? வாடா வெளிய வாடா. டேய் எறும்புகளுக்கு பயந்து நாம ரெண்டு பேரும் உள்ள ஒளிஞ்சிட்டோம்னு நினைப்பாங்கடா. டேய் மோட்டோ லைட்டை போடுறா, ஒரே இருட்டா இருக்கு. ஏய் அது என்ன மோட்டோ, இந்த இடம் ஒரே புழுக்கமா வேற இருக்கு. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போச்சு. இப்ப மூட்டை தூக்கிட்டு போதுக்க விடக்கூடாது. டேய் எங்க பொருளை ஆட்டைய போட்டு 80 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறீங்களா? சீக்கிரம் ஓட மோட்டோ. நிக்க போறியா இல்லையா? ஆஹா, பின்னாடி படைய வருதா? அங்க பாருங்க, எங்களுக்கு ஆட்டைய போட்டு ஓடுறாங்க. சிங்கம் is here. அவங்க எங்கேயும் போக முடியாது. இந்த சிங்கத்தோட குடியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. எல்லாமே வர ஓடிடலாம் மோட்டோ. அட பாவிங்களா, இதுங்களோட குறையில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். டேய் பத்துலு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா இதுவரைக்கும் நீங்க செஞ்ச அநியாயத்துக்கு பரிகாரம் தேடணும்னா மரியாதையா என் சக்கர மூட்டையெல்லாம் என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. இவன் உடம்பு பூரா இரும்பா இருக்கு. என் பல்லு கூட உடைஞ்சு போச்சு.
என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? ஐ சரண்டர், ஐ சரண்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க எதுவும் பண்ணிடாத. நான் சரண்டர் பண்ணிடுறேன். நீங்க உங்க சக்கர முடியை எடுத்துட்டு போலாம். பிரச்சனை என்னன்னா மழை காலம் வரப்போகுது இல்லையா, அதனால எங்களுக்கு ரேஷன்ல எந்த சலுகையும் கிடைக்க போறது இல்ல. அதனால வேற வழி இல்லாம நாங்க எங்க குழந்தைங்களை காப்பாத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்க இங்க சேர்த்து வச்சிருக்கோம். சாரி சாரி, நாங்க உங்க ஃபேமிலி குழந்தைகளை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்ல. எங்களை மன்னிச்சிருங்க. சாரி. சரி, நாங்களும் உங்களை மன்னிச்சிட்டோம். எப்ப வெள்ளை கொடி காட்டுறீங்களோ அதுக்கப்புறம் போர் தொடுக்க கூடாது. எங்களுக்கு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, எல்லா சக்கரையும் நீங்களே பிக்கப் பண்ணிட்டு ஓடிடுங்க. உங்களுக்கு சக்கரை தேவைப்படுதுன்னா எங்க கிட்ட தாராளமா வந்து கேளுங்க. நாங்களே உங்களுக்கு சப்ளை பண்றோம். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல மனுஷங்க. தேங்க் யூ அண்ட் ஐ சல்யூட் யூ.